என்னம்மா? வா போலாம். இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போறேன். இல்ல இந்த சட்டை எரியற மாதிரி நீயும் எரிவ. வாப்பா. ரெண்டு நாள் இல்ல சஞ்சீவ், எத்தனை நாள் ஆனாலும் சரி நீ மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வராம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஏன் ஸ்ரீஜா, இவன் சஞ்சீவா பாண்டியா? ஒரே குழப்பமா இருக்கே. அந்த குழப்பம் இப்போ தெரிஞ்சிருமா? எப்படி ஸ்ரீஜா? நாம பாண்டிய பார்த்து பேசுவோம். அவன் நம்ம சஞ்சீவா இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ரியாக்ட் பண்ணுவான். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆமா ஸ்ரீஜா, சரி வா போலாம். வா. ஸ்ரீஜா, நாம சஞ்சீவ் வீட்டுக்குள்ள போகும்போது அபி நம்மள பாத்துட்டானா என்ன பண்றது? இப்ப எப்படி நம்ம சஞ்சீவ் வீட்டுக்குள்ள போறது? அதாம்மா எனக்கும் புரியல. இவன் சஞ்சீவ் கூட இருந்தவனாச்சே. இவனை வச்சு சஞ்சீவ் வீட்டுக்குள்ள போயிடலாமா? அதை கேட்டு வாங்கி சார், யார கூட்ட மாதிரி சார், உங்களதான் சார். சார் மீ? ஆமா சார். கொஞ்சம் இங்க வாங்கல. மைக்கப் மைக்கப். என்ன சொல்லுங்க. மே வாண்ட் டு ஹெல்ப் யூ. அது பாண்டிய பார்க்கணும் சார். பாண்டிய பார்க்கணுமா? வாட் மேட்டர்? அத அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். ஏன் கிட்டியெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பாண்டியோட ரைட் லெப்ட், லெப்ட் ரைட் போத் ஆண்டும் நான் தான். தெரியுமா உங்களுக்கு? ஓ, என்கிட்ட சொல்லுங்களேன், நான் பாத்துக்கிறேன். சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஆமா சார், வெரி அர்ஜென்ட். இந்த ஆர்டினரி அர்ஜென்ட் இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெட்டுறது, அப்புறம் குத்துறது, ஐயோ அடிக்கிறது, உதைக்கிறது. இதான். இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்ன இவன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு தொண அறுக்குறான். சஞ்சீவ் கிட்ட நம்மள கூட்டிட்டு போக மாட்டான் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? செமையா இருக்கால கணேசா, கவுத்துறா. சார், you fought to, I mean, this is the most important thing. I need to talk to him about this. Yes. ஐயா, என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. நல்ல முள்ளிடம் அவனே. சார், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அட நிறுத்துமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன, பாண்டிய பார்க்கணும் அவ்வளவுதானே? எஸ் சார். வாங்க. நான் கூட்டு போற வாங்க. தேன் முட்டை தேடி வந்துக்குது. என்னடி இவன் உன்னை ஒரு மாதிரி பாக்குறான்? அவ என்ன பார்த்தா நமக்கு என்ன? நமக்கு வேலைதான் முக்கியம். வா.
இருங்க நான் சொல்றேன். மச்சான் பங்கு, உன்னை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் அழகா இருக்காங்க. மச்சான் அவங்க உங்ககிட்ட முக்கியமான செய்தி ஏதோ சொல்லணுமா? யார்ல இவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? உன்னதான் பாண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க, என்ன செய்தி? சஞ்சீவுக்கு நம்ம யாருன்னே அடையாளம் தெரியல போல இருக்கு. ஏதோ புது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறான். சரி, வாட்டர். நாங்க வாங்கிட்டு வரலங்க, தெரிஞ்சிருந்தா வாங்கிட்டு வந்திருப்போம். ஏமா அவன் உன்ன சொல்ல என்ன சொல்றான்? அப்புறம் வலது கை நான் எதுக்கு இருக்கிறேன்? தள்ளு. போ 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 போ. என்னையா அது பொட்டிக்கையில தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருக்கான்? எந்த சரக்கு எடுக்கிறது? இந்த சரக்கு எடுப்போம். காலங்காத்தாலே கற்பூர தீவார்த்தனையா? நம்ம கொஞ்சம் போட்டு போவோம். நைட் அவன் எவ்வளோ அடிச்சு வச்சான்னு போஜனை அவனுக்கு தெரியவா போகுது? ஊருக்கா இது வேலைக்கு ஆகாது. இருக்குது நம்ம ஐட்டம். கோவட்ட பாட்டி கோவட்ட. ஏமா சவு போடுவ தள்ளு. பாட்டி இந்தா பாண்டி. ஏன் ஸ்ரீஜா பல்ல விளக்கிட்டு காஃபி குடிக்கிற மாதிரி இப்படி ராவா குடிக்கிறானடி? நம்ம சஞ்சீவ் புள்ள பண்ண மாட்டானே. ஒருவேளை இவன் நம்ம சஞ்சீவ் இல்லையோ? மா இரு, பார்த்து என்னன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். எங்கள எடுத்துட்டு வரேன். வாங்க புறப்பட. நீ வேணாம் வேணாம், ஊருக்காவை எடுத்துட்டு போ. பாட்டி இந்த பாண்டி என்ன கேட்டதுக்கு பதிலே காணோம். என்ன செய்தியா வந்திருக்கீங்க? எனக்கு ஒருத்தனோட கை காலெல்லாம் அடிச்சு உடைக்கணும், செய்வீங்களா? ஏன் நம்மள இப்படி பாக்குறான்? ஒருவேளை ஸ்ரீஜா சொன்னதை நம்பலையோ? இப்படி நம்பிக்கை இல்லாம எங்களை பாக்காதீங்க பாண்டி சார். எங்களுக்கு ஒருத்தனோட கை கால கண்டிப்பா உடைக்கணும். அதுக்குதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். உடைச்சிடலாம். நீ அபியோட ஆள் தானே? என்ன வேவ் பார்க்க வந்திருக்கியா? உன்னை வேவ் பார்க்க அனுப்புனாளா? வேவ் பார்க்க தானே வந்திருக்க. வெளியே ஓடு. எங்களுக்கு அபினா யாருன்னே தெரியாது. போய் சொல்லாத. அபி யாருன்னு சொல்லிட்டு போ. லூஸ் இல்ல பங்கு லூசுங்கறாடவ. நாங்க அபியோட ஆளடா. ஐயோ ஐயோமா சொல்லியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துறேன். ஐயோ அடிக்க வேணாம்னு சொல்லியா? சொல்லு.
சொல்லு. ஐயோ வலிக்குதுடா. வரைக்கும் உன்னை விட மாட்டேன். மாப்ள அடி மாப்ள அடி. அம்மா பொம்பளை கூட பார்க்க மாட்டிட்டு இருக்கா. வாடி ஓடி போயிடலாம். ஓடு, ஓடு, நல்லா ஓடு. ஓடு. அம்மா மாமா மாமா லேய், இனிமே இந்த ஊருக்குள்ள உங்களை பார்த்தேன் 2 பேரையும் வெளுத்து போடுவேன். கவலைப்படாதீங்க சிஸ்டர். பாண்டி சிஸ்டர்னா முறப்பொண்ணு தானே? இல்ல பாண்டி சும்மா கேட்டேன். போ, போ. அப்ப முறப்பொண்ணு என்ன போயிட்டு. சொல்லுவாங்க? வலி தாங்க முடியலையே. இந்த பாண்டி பையன் என்ன போட்டு இந்த அடி அடிச்சானே. ரொம்ப வலிக்குது ஸ்ரீஜா. எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற சஞ்சீவா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லடி. எனக்கு அப்படி தோணலம்மா. அந்த பாண்டி உன்னை அடிச்சானே தவிர அந்த அபி அடிச்சானா? அந்த அபி கொடுத்த சட்டையை கொளுத்துனா, ஆனா அந்த அபிய சீண்டவே இல்ல. கவனிச்சியா? அந்த பாண்டி நினைச்சிருந்தா உன்னை அடிச்ச மாதிரியே எப்பவோ அபிய அடிச்சு இந்த ஊரை விட்டே விரட்டி இருக்கலாம். ஆனா அதை செய்யலல. அந்த அபிய திட்டினதோட மட்டும் நிறுத்திட்டான். அதுதான் எனக்கு அந்த பாண்டி சஞ்சீவா இருப்பானோன்னு ஒரு டவுட். ஆனா இத கண்டுபிடிக்கணும். இப்ப என்னடே சொல்ல வர? மா, என்ன இன்னொரு வாட்டி பாண்டிக்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வர சொல்றியா? ஐயோ, ஏற்கனவே வாங்கின அடிக்கு 1 வாரம் ஒத்தரம் கொடுத்தா தாண்டி சரியாகும். ஐயோ, என்னால திரும்பவும் அடி வாங்க முடியாதுரி. ஐயோ மா, நம்ம ஏமா பாண்டிக்கிட்ட போகணும்? பாண்டிக்கிட்ட போகாமலேயே பாண்டியும் சஞ்சீவும் ஒரே ஆளா இல்ல வெவ்வேறு ஆளுங்களாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸ்ரீஜா, இப்ப அந்த பாண்டி இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம எதுக்கடி திரும்ப வந்திருக்கோம்? அந்த பாண்டி நம்மள பார்த்தானா திரும்பவும் அடிப்பாண்டி. ஐயோ பயப்படாதம்மா. பாண்டிய பார்க்க வரல, அந்த அபி என்ன பண்றான்னு பார்க்க தான் வந்தோம். அமைதியா இரு. அம்மா அம்மா அங்க பாரு. யார் இந்த நேரத்துல? என்ன ராசாத்தி இந்த டைம்ல? நான் இங்க வந்தது என் அண்ணனுக்கு தெரியாது. தெரிஞ்சா கொன்னே போட்டுரும். சரி உள்ள வா. பாண்டியோட தங்கச்சி இந்த நேரத்துல எதுக்கு அபி வீட்டுக்கு போறா? அபி வீட்டுக்கு போறானா என்னவா இருக்கும்? வா, என்னன்னு போய் பார்க்கலாம். என்ன விஷயம் ராசாத்தி? இங்க பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க நல்லதுக்காக சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. என் அண்ணன் நீங்க 2 நாள்ல இந்த ஊரை விட்டு போலன்னா உங்களை எரிச்சிருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். என் அண்ணன் சொன்னா அதை அப்படியே செய்யற ஆளு. நீங்க மட்டும் இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்டு போகாம இங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா என் அண்ணன் சொன்ன மாதிரி உங்களை எரிச்சாலும் எரிச்சிருவான். நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. என் சஞ்சீவ பத்தி எனக்கு தெரியும். அவன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அப்படியே செய்ய நினைச்சாலும் எங்க லவ்வும் என் வயித்துல இருக்கிற குழந்தையும் சஞ்சீவ் அப்படி செய்ய விடாது. ஐயோ, என்னங்க நீங்க? சொன்னா கேளுங்க. பாண்டி என் அண்ணங்க, சஞ்சீவ் கிடையாது. இல்லம்மா, நான் சொல்றத கேட்டா உனக்கே எல்லாமே புரியும்.
கத்தியால குத்தி கொன்னுட்டாரு சார். ஏய், அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. சஞ்சீவ் நெத்தில ஒரு காயம் இருக்கே, அது எப்படி வந்துச்சு? சஞ்சீவ் என்ன காப்பாத்த பார்த்தப்போ கீழே விழுந்து அடிபட்டதால வந்த காயம் அது. இல்லங்க, அந்த காயம் என் அண்ணனுக்கு சின்ன வயசுல விளையாடும் போது வந்தது. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற. நான் ஏங்க போய் சொல்லணும்? உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லனா, நாளைக்கு என் அண்ணன் படிச்ச ஸ்கூல் இந்த ஊர்ல தான் இருக்கு. அங்க வேணா போய் கேட்டு பாருங்க. என் அண்ணன் பாண்டிதான், உங்க சஞ்சீவ் கிடையாது. இல்ல, நீ இல்ல. இந்த உலகமே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் சஞ்சீவ் தான் உங்க பாண்டி. என் வயித்துல வளர குழந்தை போய் சொல்லாதுமா. என் அண்ணனால அநியாயமா உங்க உயிர் போயிடக்கூடாதுன்னு தான் என் அம்மா உங்ககிட்ட பேசி உங்களை ஊருக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க. ஆனா நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்களை என் அண்ணன் கிட்ட இருந்து அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நான் வரேன். ஏண்டா தங்கம், நம்ம சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் இந்த ஊருக்கு சஞ்சீவ் தான் பாண்டின்னு தெரியதான் போகுது. அன்னைக்கு எல்லாரும் நம்ம சொல்றத நம்புவாங்க. ஆமான்னு உதச்சி சொல்றியா? நாம லக்ஷ்மி வீட்ல இருக்க ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அந்த லக்ஷ்மி வீட்ல இருக்க ஆளு யாருன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பாண்டியும் சஞ்சீவும் வேற வேற ஆளா இல்ல ஒரே ஆளான்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ரீஜா? அந்த லக்ஷ்மி வீட்டுக்கு ஸ்பை வேலை பார்க்க ஒரு ஆள் அனுப்பணும். நாம அனுப்புற ஆளு யாருக்கும் தெரியாம அவ வீட்ல பூட்டி இருக்க ரூம்ல யார் இருக்கான்னு பார்த்து நமக்கு சொல்லணும். அந்த இந்திக்காரன் ஓகே தானே? அவன் அனுப்பட்டுமா? அவெல்லாம் வேணாமா, அவன் ஒரு வேஸ்ட். போன தடவை அந்த ஹிந்திக்கார லக்ஷ்மி வீட்டுக்கு போகும்போதே அவகிட்ட மாட்டிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிட்டு வந்திருக்கான். அவன் திரும்பவும் லக்ஷ்மி வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவகிட்ட மாட்டிப்பான். சோ அதனால வேற ஆள அனுப்பலாம். ஸ்ரீஜா, டெல்லியில எனக்கு தெரிஞ்ச திருடன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வேணா நான் கால் பண்ணி பேசட்டுமா? பை வேலைக்கு திருடனா? ஓகே தான், பேசு.
ச்சே क्या रे पैसा नहीं है क्या நமஸ்தே மேடம் போலோ நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். நீ பார்க்க போற வேலைக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். ஆனா வேலை உடனே முடியணும். செய்வியா? ठीक है மேடம் பண்ணிரலாம். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? சரியா? வக்கீல் லட்சுமி வீட்டுல பூட்டி இருக்க ரூம்ல யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே? ஆமா. விடுங்க மேடம் நான் பாத்துக்கிறேன். வேலையை முடிச்சிட்டு கால் பண்றேன் மேடம். சரி. என்னாச்சு? நான் பேசிட்டேன் ஸ்ரீஜா. அவன் லக்ஷ்மி வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்கான். ம். அந்த லக்ஷ்மி வீட்ல இருக்க ஆளு மட்டும் சஞ்சீவா இருந்தா அந்த லக்ஷ்மி சஞ்சீவ் 2 பேரையும் தூக்கி ஜெயில போட போறேன் பாரு.